வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, பாரத பிரதமருக்கு வந்து ஒரு கோரிக்கை கொடுக்க போகிறோம். அடுத்த அடுத்த கடிதம் கொடுக்கும்போது வந்து பாரத பிரதமருக்கு ஒரு கோரிக்கை கடிதம் கொடுக்க போகிறோம். அதை வந்து இப்போயே வெளிப்படுத்துகிறோம். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் இருக்கு இல்லைங்களா? இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு பாலிடிக்ஸ்க்குன்னு ஒரு குரூப்பை வந்து கொண்டு வரணும். ஏன்னா அவங்க +1 +2 படிக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து பொலிட்டிஷியனாக மாறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பாலிடிக்ஸ்க்குன்னு ஒரு குரூப் கொண்டு வரணும். மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்குங்களா, ஆடிட்டு, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு குரூப்பு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஒரு குரூப்பு, ஆடிட்டர் ஆகிறதுக்கு ஒரு குரூப்பு, அந்த மாதிரி குரூப்புகளாக இருக்கு இல்லைங்களா? அது போல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கும் ஒரு குரூப் வந்து +1 +2லலாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாலிடிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் வந்து காலேஜ் போகும்போது யூஜி பிஜிலலாம் வந்து எதை டிசைட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் விஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்துட்டு இது ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ஸ்கோப்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாத இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு அவங்க பாலிடிக்ஸில் சாதிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எம்எல்ஏஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாவோ, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாவோ, லோக்சபா இல்லை ராஜ்யசபாவிலோ சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அது மாதிரிலாம் வரதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து லோக்கல் பாடிஸு, முனிசிபாலிட்டி, அதெல்லாம் கூட அவங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் எல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. குறிப்பாக வந்து சிபிஐ, இடி, ஐடி, ஆர்டிஐ அதை பற்றிலாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் வந்துட்டு +2ல் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கரப்ஷனை பற்றியும் பாலிடிக்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்துட்டு ஒரு குரூப்பே வந்து கொண்டு வரணும், ஒரு டிபார்ட்மெண்ட்டு +2ல் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கடிதம் கொடுக்க போகிறோம். இது வந்து பாரத பிரதமருக்கு நம்ம சேனல் சார்பாக வெளியிடுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வுகளுக்கு தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம்.